Hi tailor friends, welcome to our channel G Wishing Shop. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் எதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா மண்டே டு தேர்ஸ்டே, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு 20ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுசஸ் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த ப்ளவுஸ் வச்சு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நடுவில் ஒரு 4-5 ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. இப்போ எதுவுமே நம்ம அது கூட சேர்த்து எப்படியாவது நம்ம பிளான் பண்ணி ஆகணும். நான் இப்போ காட்டுற ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்தத்துக்காக ஸ்டிச் பண்ணது தான். நான் வந்து ஆல்ரெடி எப்படி தைக்கணும் அப்படின்றது இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுப்பேன், ஒரு வீக்குக்கு தேவையானது. இதுதான் என்னுடைய டெய்லரிங் பிளேஸு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த முருகருடைய இந்த சஸ்திர பந்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது நம்ம தொழில் பண்ணுற இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லெமன், அந்த கண்ணாடி கிளாஸில் லெமன் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்க, நைட்டு தைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு எழுந்தது தான், ஒரே கொலாப்ஸாக இருக்குது. இதுதான் என்னோடய டெய்லரிங் பிளேஸு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து இப்போது என்னென்ன ப்ளவுஸ் இனிமேட்டு நான் தைக்கணும், எதுக்கு லைனிங் வாங்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் நான் ஃபுல்லாகவே எடுத்து பார்த்து என்ன வேணும்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க அப்படின்றதுக்காக அன்றைக்கி நம்ம கேட்டோம்னா அவங்க கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், நடந்து போய் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்த்தா கூட நம்ம ஆட்டோவுக்கு மெயின் ரோடு போனால் மறுபடியும் அங்கேருந்து நம்ம இங்கேருந்து மெயின் ரோடு போகிறதே பாதி ரூட் போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம், அதே தூரம் நடந்தாலே நம்மளுக்கு அந்த கடையே வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும், அதனால நடந்தே போயிட்டு வந்துடுவேன். இந்த சாரீ பாருங்க, சூப்பராக இருக்குது, டபுள் பேத்தி வச்சா மாதிரி. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பட்டு சாரீஸ் தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் தான் நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஃபஸ்ட் டைம் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. வேறு ஒருத்தவங்க போட்டிருந்ததை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு நம்மகிட்ட ஃபஸ்ட் டைம் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சண்டே, அதாவது நான் இந்த சண்டே எடுக்கிறேன், சாட்டர்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இதுவுமே சேர்த்து நீங்கள் கொடுத்துருங்க, எனக்கு தைச்சி கொடுத்துருங்க இதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா டிசைனுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கணும். நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் கூட நம்ம சூப்பராக பிளான் பண்ணி டைமிங் வச்சு கூட நம்ம தைச்சிடலாம். எனக்கு வந்து நார்மலாக இருக்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம டைமிங் வச்சு தைச்சோம்னா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் இல்லை 7-8 ப்ளவுஸு நம்ம வந்து கஷ்டம் இல்லாத ஒரு 7-8 ப்ளவுஸ் தைச்சிடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு டைம்லாம் மேனேஜ் பண்ணி தைச்சோம்னா 10 ப்ளவுஸ் கூட தைச்சிடலாம். ஆனால் இந்த மாடல் ப்ளவுஸ் வந்ததுன்னா பாருங்கள், நமக்கு வந்து டைமே சுத்தமாக நம்ம என்ன தான் டைம் நம்ம ஒரு கால்குலேட் போட்டு வைப்போம், அது நம்மளுக்கு டைம் அது பாட்டு இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். இந்த சாரி தான் திடீர்னு நேற்று வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா வீவிங்கில் மிஸ்டேக் இருக்கா என்னன்னு தெரியல, இந்த முந்தானில தான் கிராண்டாக நம்மளுக்கு டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ளவுஸ் சைடுமே அதே மாதிரி கொஞ்சம் தூரம் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வேறு டிசைன் மாதிரி இருந்தது. இதில் எது ப்ளவுஸுன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்ட்லாம் கூப்பிட்டு காமிச்சு, ஏங்க இது எதுங்க ப்ளவுஸு அப்படின்னு நான் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. கேட்டுட்டு சரி ப்ரௌன் கலரில் இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம மொத்தமாக பிரித்து கட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, இதில் ஓரமும் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியல. இதை பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா இந்த லைன் வந்து கைக்காக கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பாருங்க பெருசா, அது பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் சாரியோட முந்தானி போல இருக்கு, அது இதுலேயே சேர்ந்து வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு சாரீ கொடுத்து இப்போ 3 ப்ளவுஸ் இவங்களுக்கு நம்ம 3மே பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுவும் இவங்க ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்க கஸ்டமரு. இவங்க ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கும் போதே டிசைன் ப்ளவுஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அர்ஜென்ட் ஆர்டராக இருக்குது, ஃபுல்லாகவே கல்யாண ஆர்டராக இருக்குது. நமக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3லேருந்து 4 கல்யாண ஆர்டருக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கல்யாண பொண்ணு அந்த மாதிரி கிடையாது, அதுக்கு போகிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்த திடீர் ஆர்டர் தான். இந்த ப்ளவுஸுமே நம்ம தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாருங்க, காட்டன், செட்டிநாடு காட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட ப்ளவுஸ் தான் இது. ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்து நாட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நான் மெலிசாக திருப்பியிருப்பேன். திருப்பி அந்த கிராஸ் வரா மாதிரி நம்ம அழகாக தைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இவங்க பாருங்கள், நாட்டு சூப்பராக இருக்கும். இவங்க வந்து இந்த ரஸ்ட் ஆரஞ்சு இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இவங்க நல்ல வேலை நம்மளுக்கு லைனிங்கோடய கொடுத்துட்டாங்க. ரஸ்ட் ஆரஞ்சில் காஃபி ப்ரௌன் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கலர் காம்பினேஷனு. இதுக்குமே நம்ம எதனா ஸ்கேலப் போட்டு ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க.
ஆனால் அர்ஜென்ட்டாகவும் கேட்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாடல் இல்லாமல் போட மாட்றாங்க இப்போல்லாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசைன் கேட்டே ஆகிறாங்க. இவங்க கேட்குற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸ் இல்லாமல் தைக்கவே முடியாது. அதனால் கேன்வாஸுமே நம்ம ஞாபகமாக வாங்கிட்டு வரணும். கேன்வாஸுமே போடணும். அதே நேரம் ஒரு சில கஸ்டமர் இந்த மாதிரி நம்மளுக்கு செட்டாகவே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் டைம் வந்து டக்குன்னு நம்ம கையிலே அது இருக்கும்போது நம்ம டைம் இருக்கும்போது கடகடன்னு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி கொடுத்தது தான் அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குமே இப்போ இந்த வெட்டிங்காக தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரைடே இருக்க வெட்டிங்க்கு நம்மளுமே அந்த வெட்டிங்க்கு போக வேண்டியது தான். இதில் எனக்கு கொடுத்துருக்குறவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வெளியாளு, மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷனுக்குள்ளேயே ஃபுல்லாக வாங்கிட்டே தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஃபால்ஸு லைனிங்கு எல்லாமே செட்டாகவே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க. அவங்க வந்து இப்போ நான் நடுவில் வேலைக்கு போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என் கூட ஒர்க் பண்ணவங்க தான். அவங்களுக்கு இப்போ திடீர்னு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் யாருமே இதெல்லாம் நம்ம பிளான்லேயே இல்லை. இந்த வாரம் நம்ம தைக்க வேண்டியது என்ன அப்படின்றது நான் இந்த மாதிரி நோட்டே போட்டு ஒரு சின்னதாக நோட்டீஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு தான் ஒரு 4-5 ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. இப்போ 5 ப்ளவுஸு நான் காட்டின தொடர்ந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்த ஆர்டர் தான். அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ சண்டே எல்லாமே என்னென்ன தைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு இந்த 4 நாளில் நம்ம பிளான் பண்ணி தைக்கணும். இவங்க வந்து திடீர்னு இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் முடிவாயிடுச்சு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணிவிட்டு இந்த 2 ப்ளவுஸ் எப்படியாவது நீ இதாக தைச்சி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளால் மறுக்கவும் முடியல. கொஞ்சம் நைட்டு பகல் பார்க்காம தான் வேலை செய்யணும். இது பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து அர்ஜென்ட் இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச சாரியும் இந்த சாரீ வந்து மாப்பிள்ளை வீட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்களாம். அவங்க வந்து கல்யாணத்துக்கு தான் நல்லா பியூர் சாரீலாம் எடுப்பாங்க. இது வந்து ஜஸ்ட்டு அப்படியே சிம்பிளாக தான் ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணிக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எதுன்னே எனக்கே தெரியல. இது அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எது முந்தானினா கிராண்டாக இருக்கும் இது ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா உள் சுத்தில் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது, ப்ளவுஸுமே இது மாதிரி ப்ளைனாக இருக்குது. எது ப்ளவுஸ்னே நம்மளுக்கு தெரியல. அதுதானே நம்ம எடுத்து நம்ம 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம கட் பண்ணணும். இவங்க பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவே கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் இந்த சாரீ வந்து கொடுத்து அனுப்பணும். டிசைனுமே நீ எனக்கு எப்படி பண்ணி தரியோ தெரியாது, நீ நல்லா எனக்கு பண்ணி கொடுங்க. நான் வந்து அவங்க டிசைன் எதுவுமே ஸ்டிச் பண்ணலையா. அதே மாதிரி ஆரி ஒர்க்கு போகிறதுக்கும் இப்போ டைம் கிடையாது. அதனால எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி நம்மளுமே இதுக்கு எதனா கிராண்டாக லேஸ் இந்த ஸ்டோன் லேஸ்லாம் வந்து பார்த்திங்களா, ஆரி ஒர்க் லேஸ் மாதிரி அது மாதிரி தான் ஏதாவது வாங்கிட்டு வந்து தைக்கணும். நான் வந்து இந்த இப்போ நான் ஒரு நாளைக்கு என்னென்ன தைக்க போகிறேன் இல்லை என்னென்ன தைச்சிருக்கேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு மினி விலாக் மாதிரி நான் ஷார்ட்ஸில் கொடுக்க பார்க்குறேன். லாங் வீடியோ என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. டைம் இருந்தால் அதுவுமே நம்ம ஷூட் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பாவோட பாவாடை சட்டை தான். இதுவுமே நம்ம ஸ்டிச் பண்ணது தான். இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான். இப்போ லைட்டாக சைடு மட்டும் லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரெடிமேட் தான் கொடுத்து நம்மகிட்ட அளவு கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம தைச்சது தான். இப்போ சைடில் மட்டும் கொஞ்சோண்டு ஒரே ஒரு தையல் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள் ஆரி ஒர்க் லேஸ் மாதிரி அழகாக கொடுத்துருந்தேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது ஒரு செட் சாரீ தான். இதே பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் 3 பேர் இதே மாதிரி பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க அக்காவுக்கு தைச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ்லேயுமே ஒரு டிசைன் கொடுத்துருப்போம், ஸ்கேலப் கொடுத்து இந்த க்ரீன் கலரில் பைப்பிங் வச்சா மாதிரி. அது வந்து இவங்களோட பெரிய அக்காவுக்கு தைச்சது. இப்போ இந்த சாரீ வந்து அவங்களோட 2வது சிஸ்டரு. இன்னொன்று இங்கே ஒரு பேக் இருக்குது பாருங்கள், இதில் அதே மாதிரி சாரீ இருக்குது. இது வந்து அவங்களோட 3வது சிஸ்டருக்கு. 2 சாரீ இந்த மாதிரி அவங்க ஒரே மாதிரி டிசைனில் 2 சாரீ ஆளுக்கு 2 சாரீ எடுத்திருந்தாங்க. இந்த க்ரீன் கலர் சாரீ ஒன்று, அப்புறம் இந்த பிங்க் கலர் சாரீ ஒன்று. இதோட 2 வீடியோவுமே பார்த்திங்கன்னா அவங்க அக்காவுக்கு ஸ்டிச் பண்ணது நம்ம ஆல்ரெடி தைச்சி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இவங்க 2 பேருக்கு நம்ம இப்போ தைச்சி கொடுக்கணும். இவங்களுமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமைக்குள்ளே கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு போட் நெக் வச்சு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் தான் இது. அதுக்குமே நம்ம லைனிங் வாங்கிட்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட் கிடையாது. இந்த வாரம் இல்லைனா கூட அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம். இவங்கள்தே வேறு ப்ளவுஸ் இருக்குது, அதுதான் இப்போ அர்ஜென்ட்டாக கேட்டிருக்காங்க. ஆனால் லைனிங் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போனாலும் தைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த 2 பட்டு சாரீ பாருங்கள். இது வந்து 2 சாரீ கொடுத்துருக்காங்க. 2 சாரீ கொடுத்து 3 பசங்களுக்கு வந்து பட்டு பாவாடை வித் அந்த ஹிப் பெல்ட்டோட ஷால் வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தடில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் டிசைன் காமிச்சோம் பார்த்தீங்களா, கோலம் டிசைன் மாதிரி போட்டது, அவங்களோட ஆர்டர் தான் இது. இவங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான்.
இது மாதிரி அவங்களுக்கு வந்து 3 பசங்க, அவங்க வீட்டில் 3மே இருக்காங்க. 3 பொம்பளை பசங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சி 2 பேருக்கு சேர்த்து. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு பாவாடை வந்து 3 பேருக்கு ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து 3 பேருக்கு ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம தான் எப்பவுமே அவங்களுக்கு ரெகுலராக தைச்சி கொடுப்போம். இந்த பாவாடை தான் நான் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக தைச்சாகணும். இன்றைக்கி அதுதான் கட் பண்ணுறதுக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது பாருங்கள், இந்த ஒர்க் வந்து நேற்று நைட்டு பண்ணது. இது பாருங்கள், எம்ப்ராய்டரி த்ரெட்டு மாதிரி வாங்கி அதை நம்ம பாபினில் கோத்துடணும். அப்புறம் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சான கலர்லேயே த்ரெட்டு போட்டு இந்த மாதிரி அழகாக நம்ம கோலம் வந்து பேக் சைடு லைனிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு நம்ம பென்சிலில் வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பார்டருமே எடுத்து அழகாக ஷோல்டரில் அவங்களுக்கு வரா மாதிரி வச்சுட்டோம். கொஞ்சம் மினிமலாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கோலம் டிசைனுக்கு நடுவில் அந்த புள்ளி மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஆரி ஒர்க்கில் பண்ணுறாங்க, இல்லை அது ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் மாதிரி கூட பண்ணுறாங்க. ஆனால் அது எனக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க பெயிண்டிங்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது வாஷ் பண்ணால் போயிடுமோ என்னவோன்ட்டு ஒரு அதனால தான் பண்ணலை. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி வந்த ப்ளவுஸ் தான். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தைக்கணும் அப்படின்றதே நம்மளுக்கு கிடையாது. இப்போ 2 நாள் முன்னாடி திடீர்னு வந்து கொடுத்தது தான். இந்த சாரியும் இவங்களதே இன்னொரு சாரீ. இது வந்து அம்மாவோட சாரீ. இந்த சாரீ சூப்பராக இருந்தது. நீதா அம்பனி சாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான். இந்த சாரீ வந்து 500 தான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கலருமே பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில், எப்போவுமே பிங்க்லேயே ரொம்ப வரும், இது கோல்டன் கலர்லேயே வந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வரும்போது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அதை நம்மளை அழகாக பிளான் பண்ணி நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும். நம்ம இந்த மாதிரி நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா நம்ம வந்து தைக்கவும் முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வாங்குறதுக்குமே நமக்கு வந்து தைரியமே வராது. நம்மளுக்கு ஆர்டர் வரும்போது நம்ம நல்லா தைரியமாக வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அர்ஜென்ட் அவங்களுக்கு வந்து இப்போது வெள்ளிக்கிழமை கூட நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திங்கக்கிழமை எடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி நிறைய ஆர்டர் வாங்கி வச்சுருப்போம். இருந்தாலும் நம்ம எப்படியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நம்ம வாங்கி தைச்சி கொடுத்தோம்னா தான் அவங்க வந்து சரி நம்மளுக்கு இதுக்கட்டான சூழ்நிலையில் இவங்க தைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே நம்மளுக்கு ரெகுலராக கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கேட்குற டிசைனுமே நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா நம்மளை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெண்டிங் ஆர்டர். இது வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா லைனிங் வாங்கிட்டு வராதனாலே தைக்கவே இல்லை. இப்போ இந்த வாரத்தில் அவங்களுமே கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது தெரியல. இப்போ முடிஞ்சால் தைச்சி கொடுத்துருவோம், இல்லைனா கொஞ்சம் சொல்லி தான் பார்க்கணும். கேப் இருந்ததுன்னா அது வந்து நார்மலாக நம்ம அடித்து திருப்பி தைக்க வேண்டிய ப்ளவுஸ் தான் அது. அதனால் தைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக தைச்சி முடிச்சு கொடுத்துடலாம். இல்லை கேப் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னும்போது கொஞ்சம் சொல்லி தான் பார்க்கணும். இது மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட நம்ம பேசிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்து தைச்சாலுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துமே ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம எப்படி நம்ம பிளான் பண்ணி தைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிட்டெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பர்ஸில் நான் ரெடியாக வச்சுக்குவேன். அப்போ தான் நம்ம எப்போ திடீர்னு போகணுன்னா கூட அந்த நேரத்தில் நம்ம தேட முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரமே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் எங்கேயாவது போவார். அப்போ அவர் கூட நம்ம ஏறி போயிட்டோம்னா தான் ஈஸியாக போக முடியும். இல்லைனாக்கா அந்த நேரம் நான் கட் பண்ணிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம நடந்து தான் போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோன்னா பண்ணுவாங்க, அவரே கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. நம்ம போனோம்னா நம்மளுக்கு இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றது கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் இந்த பாவாடை சட்டைக்கு தான் நான் வந்து 3 பேருக்கு கட் பண்ணிட்டுருக்கேன். இது பாருங்கள், அவங்கவுங்க நேம் என்னவோ அந்தந்த லைனிங் பீஸில் நேம் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு மாறாமல் இருக்கும் அளவு எதுவுமே. இது வந்து ரொம்பவே பிளான் பண்ணி கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இதை கட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் நல்லா டைம் எடுத்தது. ஏன்னா 3 பேருக்குமே எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ முந்தானியே வந்து அவங்களுக்கு துப்பட்டாவாக வேணும்னு சொல்லிட்டாங்க. முந்தானி பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தான் வரும், 2 சாரீ. அதுலேயே நம்ம எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணேன். கட் பண்ணுறதுக்கே ரொம்ப நம்ம திங்க் பண்ணி கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து முந்தானியை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ளவுஸ் பிட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸ் பிட்டு அப்புறம் உள் சுத்தில் கொஞ்சம் ப்ளைன் இருந்தது. அதெல்லாம் வச்சு தான் நான் இவங்களோட ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். 1 மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸு, மிச்சம் 2 பார்த்திங்கன்னா ஒரு 32 சைஸ் வரைக்கும் இருக்குது ப்ளவுஸு. ஒரு குழந்தைது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 28 சைஸ் இருந்தது.
நான் வந்து அந்த உள் சுத்து இருக்கிறது வந்து சின்ன ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எப்படியோ மேனேஜ் பண்ணி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி அவசரப்பட்டு கட் பண்ணாமல் 2 விதமாக 3 விதமாக வச்சு பார்த்தோம்னா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு அதுக்குள்ளேயே மேனேஜ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா துப்பட்டா வரா மாதிரி இது பாருங்கள், இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒன்று மட்டும் நான் வந்து நைட்டுக்குள்ளேயே நான் தைச்சி வச்சுட்டேன், சண்டே நைட்டே. மிச்சம் 2 வந்து நம்ம மண்டே இதையும் அந்த 3 ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க பார்த்திங்களா புது கஸ்டமர், அவங்கள்தான் நம்ம வந்து தைக்கணும். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆரி ஒர்க் லேஸ் மாதிரி அந்த ஸ்டோன் லேஸ் கொடுத்து தைச்சது. ஹிப் பெல்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.